கிசானோட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் பற்றி நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட கமெண்ட்டில் பல பேர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தலைவரே, நீங்கள் ஏதோ சுகர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதில் மிக்ஸ்டு ஃப்ரூட் பல்ப் பிளெண்ட் 60% இருக்கு. அப்படி பார்த்தா இதுதானே அதிகமாக இருக்குது, இதுதானே ஃபஸ்ட்டு வரணும், தெரியாதனமாக டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் கம்பெனி இந்த 60% தான் நம்மளை மார்க்கெட்டிங் பண்ணி முட்டாளாக்குறாங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன்ஸ் படி எந்த பொருள் அதிகமாக இருக்கோ அதுதான் இன்க்ரீடியன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் டிசெண்டிங் ஆர்டரில் தான் மற்ற ஐட்டம் எல்லாமே இருக்கணும். ஆனால் இதில் சுகர் அப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டுட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட் பல்ப் பிளெண்ட் 60% போட்டதுனால நிறைய பேருக்கு பல கன்ஃபியூஷன் இருக்குல்ல. அதை க்ளீனாக தீர்த்து வச்சிடலாமா? இப்போ இதில் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அது கீழே நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க பாருங்க. அதில் ஆடட் சுகர் 62.6 கிராம்ஸ்னு போட்டிருக்காங்க. அதாவது 100 கிராம்ஸில் 62 கிராம்ஸ் ஆடட் சுகர் தான் இருக்கு. இப்போ டோட்டல் வெயிட் 100 கிராமில் 62.6 கிராம் போயிடுச்சா, பேலன்ஸ் இருக்கிறது 37.4 கிராம். இந்த 37.4 கிராமில் தான் 60% மிக்ஸ்டு ஃப்ரூட் பல்ப் பிளெண்ட் இருக்கு. அப்போ கணக்கு போட்டு பார்த்தா ஃப்ரூட் பல்ப் பிளெண்ட் வெறும் 22.4 கிராம்ஸ் தான் இருக்கு. பேலன்ஸ் இருக்க 15 கிராம் அவங்க ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்க இந்த அசிடிட்டி ரெகுலேட்டர், திக்கனர், ஃப்ளேவர், சால்ட் எல்லாமே. இப்போ உங்களுக்கு அந்த 60% கணக்கு என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இன்க்ரீடியன்ஸை படிங்க. அப்படி இல்லையா, கீழே நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை படிங்க. ஆனால் நம்மளை குழப்பறதுக்காகவே அவங்க ஏகப்பட்டதை சின்ன சின்னதாக எழுதி வச்சுருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்து தப்பிச்சுக்கோங்க.